வணக்கம். இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறவர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். அன்றை கணித்தார் உமாபதி அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி அவர்கள் யார்கிட்டையுமே சொல்லாமல் ரகசியமாக பாதுகாத்தாராம். போய் அமித்ஷா அவர்களை சந்தித்து 2 மணி நேர உரையாடல் நிகழ்ந்திருக்கு. கேட்டால் தமிழ்நாட்டுக்காக பல விஷயங்களை பேசியிருக்கேன் அப்படிங்கிறாரு. கூட்டணிகள்லாம் நாங்கள் பேசவே இல்லை அப்படின்னும் சொல்லியிருக்காரு. சந்திப்பு எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது என்னென்னா வெளியிலேருந்து பார்க்குறப்ப ஒரு பொதுவான ஒரு விஷயம் இருக்குது. எல்லாம் கேட்பாங்க, அதிமுக கூட்டணியில் இல்லைன்னு எடப்பாடி சொல்கிறாரு, ஜெயக்குமார் அண்ணன் சொல்கிறாரு, சிவி சண்முகம் கொந்தளிக்கிறாரு பிஜேபினாலே அப்படின்னோடனே நம்பிடுவாங்க சில பேர். இப்படி நம்பி தான் தமிழ்நாட்டில் நாசமாக போனாங்க. இப்படி நம்பக்கூடாதுன்றதுக்காக தான் பல உதாரணங்களையும் என்ன நடக்க போகுதுன்றதையும் நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடிருந்தே 2023 சொல்லிட்டு இருக்கேன். இவங்க ஏன்னா நீங்கள் நிறைய பேர் இந்த பஜ்ஜி கடையில் பஜ்ஜி போடுவார் ரோட்டில். சில இடத்துல பார்த்தீங்கன்னா எண்ணெயாக தெரியும் அந்த பஜ்ஜி, சில இடத்துல பார்த்தீங்கன்னா காஞ்ச மாதிரி இருக்கும். எண்ணெய் இல்லாத பஜ்ஜி நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களை கபரஸ்தான் கொண்டு போகிறாங்கன்னு அர்த்தம். சரியா? டெய்லி சாப்பிட்டீங்கன்னா ஒரு 5 நாளில் அது எப்போ நீங்கள் கண்டுபிடிக்கலாம்னா, அதை எடுத்து ஒரு பேப்பரில் வச்சு அமுக்குனீங்கன்னா தான் எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி எடப்பாடியை கவுத்தி போட்டு அமுக்குனீங்கன்னா தான் அதுக்குள்ளே பாஜக என்ற எண்ணெய் இருக்கிறது தெரியுமே தவிர, மேலோட்டமாக அவரை பார்க்கும்போது பாஜக கூட்டணியில் இருக்காருன்னு தெரியாது. அவர் ஒரு வாழைக்காய் பஜ்ஜி மாதிரி. அதனால அந்த மாதிரி தான் நம்ம பார்க்கணும். பேப்பரை போட்டு அமுக்குனா தான் என்ன இருக்கிறது தெரியும். ஸோ அந்த நிலையில தான் அதிமுக உள்ளுக்குள்ளே இருக்கும் அந்த எண்ணெய். அது மாதிரி உள்ளுக்குள்ள பாஜக எண்ணெய் ஓடிட்டு இருக்கு, ரத்தம் ஓடிட்டு இருக்கு. அதை போட்டு 2024 தேர்தலில் பேப்பர் மாதிரி வச்சு நச்சாயின்னு எண்ணெய் அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கூட்டணி பிரிஞ்சா தானே சேர்றது. அதாவது இந்த காதல்ல சொல்வாங்க, மறந்தால் உன்னை மறந்தால் தானே நினைப்பதற்கு 24 மணி நேரம் நீ என் இதயத்துக்குள்ளே இருக்கன்ற மாதிரி. இவங்க ஒரே காதலர்கள் தான். அந்த காதலர்கள் திடீர்னு கள்ளக்காதலர்களாக மாற முடியும். காதலர்களாக மாதிரி கல்யாணம் பண்ணலாம். ஆனால் நல்ல காதலர்கள் கள்ளக்காதலாக மாறுறதுன்றது ரொம்ப ரேரு. அந்த மாதிரி இவர்கள் ஏற்கனவே இவர்களுக்குள்ள தொடர்பு எல்லாமே ஒன்றா தான் இருக்காங்க. என்னென்னா தனி வீட்டில் குடியிருக்காங்க, அவ்வளோதான். ஒரே இதில் தான் இருப்பாங்க. தீபாவளி பொங்கலுக்கெலாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ இதைத்தான் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஒரு மாற்றம் வராது. எடப்பாடிக்கு அந்த தைரியம் கிடையாது. இல்லைனா எடப்பாடி ஜெயிலுக்கு போகிறது தான் உறுதி அப்படின்னு. ஸோ அந்த வகையில் என்னென்னா, இதுக்கு இடையில் என்ன ஆயிடுச்சுன்னா, இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும். எடப்பாடி கொஞ்சம் தெனாவட்டா பண்ணிவிட்டார். இந்த அண்ணாமலை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், தவழ்ந்து சென்ற தற்குறி அப்படின்னு சொன்னார்ல. அந்த மாதிரி இந்த தவழ்ந்து சென்ற நம்ம சொல்லணும். ஏன்னா நம்ம ஊருக்காரில், ஊருக்காரனா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு தமிழை வேறு அண்ணன் எடப்பாடி. அவரை போய் நம்ம தவழ்ந்து சென்ற தற்குறின்னு நம்ம சொல்ல மாட்டோம். அவங்க ஊருக்காரன் வேணால் சொல்லலாம், சொந்தக்காரங்க சொல்லலாம். நாளைக்கு ஒன்று சேர்ந்துக்குவாங்க, ஒன்று சேர்ந்துக்கலாம். நாளைக்கு தற்குறின்னு வாங்க, வேறு சில வார்த்தைகள் கூட பயன்படுத்தலாம். அப்புறம் ஒன்றா சேர்ந்துக்குவாங்க. அப்புறம் குலதெய்வம் கோயிலில் போய் பொங்கங்க வச்சு ஒன்றா சாப்பிட்டுக்குவாங்க. அந்த வகையில் கேவலமாக அசிங்கமாக பேசின காரணம் என்னென்னா, எடப்பாடி உண்மையிலேயே பிஜேபி எதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டணி வேண்டாம், இவங்களால் நம்ம நாசமாக போயிடுவோம்னு சொல்லி தான் எம்பி எலெக்ஷனுக்கு கூட்டணி சேரலை. ஆனால் அதை அண்ணாமலை தான் உடச்சி விட்டு நாசமாக போயிட்டாங்க 2 பேருமே. போன உடனே டெல்லி தலைமை என்ன பண்ணிச்சுன்னா, அதாவது குஜராத் தலைமை, அண்ணாமலை பேச்சை கேட்டு நம்ம நாசமாக போயிட்டோம், சேர்ந்துருந்தால் ஒரு 15 சீட்டு வந்திருந்தோம்னா இந்த நிதிஷ்குமார்கிட்ட போய் நிற்க வேணாம்ல. நிதிஷ்குமார் காலை மாறி விட்டால் சந்திரபாபு நாயுடு மட்டும் தொங்குனா போதும், சந்திரபாபு நாயுடு காலை விட்டுட்டால் நிதிஷை மட்டும் தொங்குனா போதும். இப்போ 2 பேரையும் தொங்க விட்டாங்களேன்னு சொல்லி, அதாவது அண்ணாமலை மேலே கொலகாண்டு எடப்பாடியை அழிச்சே தெரியணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. எங்கள் வாழ்க்கையை நீ அழிச்சு விட்டேயா அப்படின்னு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பயந்துட்டான். ஐயோ என்ன நம்மளை முடிச்சுடுவாங்க போல் அப்படின்னு. முடிச்சிடனே அப்புறமும் வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி விடுங்க, ஆர்எஸ்எஸ் சொல்கிறாங்க. சரி, அரசியல்னால் அப்படி தான் இருக்க தான் செய்யும். திருப்பி ஒரு டைம் கொடுத்து கூட்டணி வரியா இல்லையா, இத்தனை டேட்டுக்குள்ளே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லுங்கன்னொன்னே போன மாதம் சொல்லி மார்ச் கடைசிக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி ஒழுங்காக சேரணுன்றார். சேரணுன்னே எடப்பாடி இப்படி அப்படி இந்த சவால் விடுவாங்கல்ல சினிமாலெல்லாம், உனக்கு கெடு, இந்த நைட்டு 12 மணிக்கு உன் உயிர் இருக்காது, நான் உன்னை கொண்டுருவேன். மம்முட்டி படம்லாம் ஒன்று எப்படின்னா, நைட்டு டைம் போட்டுருவாப்புல, 11 மணிக்கு கரெக்டாக நீ செத்துருவேன், உன்னை கொண்டுருவேன். என்னென்னா போலீஸ் ப்ரொடெக்ஷன் அது இதெல்லாம் போட்டு பார்த்தாலும் டெக்னிக்காக ஒரு 3 பேரை வில்லன்களை கொள்வார். அந்த மாதிரி எடப்பாடிக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா டைம் குறிச்சிட்டாங்க. மார்ச் 30க்குள்ளேன்னொன்னே எடப்பாடி பார்க்குறாரு, நெருங்க போகுது, இன்னும் 5 நாள் தான் இருக்குது, 6 நாள் தான் இருக்குன்னொடனே ஃபோன் அடிச்சிட்டாப்புல. மார்ச் மாதம் நடுவுலேயே மனம் மாறி, சரி சேர்ந்துரு, வேறு வழி இல்லை, நம்மளை முடிச்சுருவாங்க. நடுவில் அவர் பையன் டெல்லி போயிட்டு வந்ததா? ஆமாம், டெல்லியை போய் அவர் பையனை மீட் பண்ணிட்டு வந்தாங்க. பண்ணிட்டு சொன்னதுக்கப்புறமும்
அவர் என்ன பண்ணாலும் உள்ள மனசு ஆறலை, நம்மளை காலி பண்ணி விட்டாங்களடா இந்த எம்பி எலெக்ஷனில் அப்படின்ட்டு எடப்பாடியை நம்ம அழிச்சே தெரிஞ்சு ஏதாவது சூடு பழுக்க காய்ச்சினாலும் இழுத்தாகணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, எடப்பாடி வேணால் அதிமுக சேர்த்துக்குவோன்னு சொல்லிட்டு தான் இவரை வச்சு செங்கோட்டையனை வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட்டு எடப்பாடி தூக்கி வெளியே வீசுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் எடப்பாடிக்கு தெரிஞ்சு போச்சு நம்மளே கட்சியை விட்டு நீக்கிறாங்க போல், நம்ம எவனை நீ யாரே அவங்கள சேர்க்கறதுக்கு முதல்ல யாருன்னு சொல்லிட்டு இப்போ பெரியவங்களை கூட்டுவான்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்க. அப்புறம் எடப்பாடி பயந்து போய் எதோ வச்சுலாம் ட்ரை பண்ணுறாரு. அவங்க கூப்பிட்டப்போ ஒரு போல என்னொன்னே ஆந்திராவை சேர்ந்த ஒரு பெரிய தொழில் நிறுவனம் கான்ட்ராக்டர் இப்போ சந்திரபாபு நாயுடு ஆட்சிக்கு வந்துட்டார். இந்த கான்ட்ராக்டருக்கும் தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரிய கான்ட்ராக்டருக்கு லிங்க். சரிங்களா? அந்த கான்ட்ராக்ட் கம்பெனி எங்கே இருக்குன்னா சேலத்தை சேர்ந்தவர் தான் ஓனர், பெரிய ஆள், இந்தியா லெவலில் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. இவங்களுக்கு ஆந்திராக்காரனுக்கு டச்சு, ஆந்திராவுக்கு அமித்ஷாவுக்கும் டச்சு. கெஞ்சி கூத்தாடி நாங்கள் வர்றோம், பணம் கொடுக்க வரோம், நிதி கொடுக்க வரோன்ருக்கேன். நிதினா அவங்க ஓகேன்றாங்க இல்லை சார். அது போக நாங்கள் டாஸ்மாக் ஊழல் பற்றி பல டேட்டாஸை கொடுக்குறோம், நீங்கள் வந்து திமுக அழிச்சிருங்க, நாங்கள் உங்களோட சேர்ந்துக்கிறோம், நீங்கள் தயவுசெய்து கருணை காட்டுங்க அப்படி இப்படின்னே கடைசியில் பணம்னோடனே இதுதான் அவங்களுக்கு அரசுக்கா கட்சிக்கா அது எதுக்குன்னு யாருக்கும். ஒரு படத்தில் என்னென்னா செந்தில் ₹1 ₹2 காயினாக வச்சு தூக்கி அந்த படத்தில் வந்து 5 பைசா மட்டும் போட்டால் மட்டும்தான் பிச்சை வாங்குவான். ₹5 ₹10 தூக்கி போட்டுருவான். எனக்கு 5 காசு கொடுன்னு. அந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரனா செந்தில் நடிச்சிருப்பாப்புல தத்ரூபமாக. ₹5 போட்டேன்னா தூக்கி போட்டுருவாப்புல, 10 காசு போட்டாலும் தூக்கி போட்டுருவாப்புல, 50 காசு போட்டாலும் தூக்கி போட்டுருவாப்புல. ஆனால் 5 காசு தான் பிச்சை எடுப்பாப்புல. நீங்கள் 5 காசு 50 காசை தூக்கி போட்டிங்கன்னா வாங்கிக்குவாப்புல. ஆனால் நீங்கள் ₹1 ₹2 ₹5 போட்டிங்கன்னா வாங்க மாட்டாங்க. சரி, இந்த மாதிரி இவங்க ஒரு மேட்ரை பிடிச்சிட்டாங்க. பிடிச்சோடனே பணம்ட்டோம்னா எப்படி நம்மளை கூப்பிட்டு தானே ஆகணும், யார் எதில் அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நிதி கொடுக்குறோம் அப்படின்னு வர சொல்கிறாங்க. இதுதான் நேற்று நடந்ததே தவிர நிதி கொடுக்குற வர சொல்லிட்டாரு அப்படின்னோடனே அடித்து பிடிச்சி எல்லாருக்கும் ஃபோனை போடுறாரு எடப்பாடி. நான் கிளம்பிட்டு இருக்கேன், ஏன் வண்டியில் போயிட்டுருக்கேன், தலைவரை என்ன சொல்லாமல் போகிறீங்க, யோ டிக்கெட்டே போடலையா, கவுண்டரில் போய் இந்த பவாரியா கொள்ளக்காரங்க நேற்று போலீஸ் பிடிச்சி அவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஏன்னா முன்னாடியே புக் பண்ணாமல் எந்த ஃப்ளைட்டு போகுது டிக்கெட்டு கொடுன்னு வாங்கியிருக்காங்க, அதில் தான் மாட்டிக்கிட்டாங்க நேற்று. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாருன்னா, அந்த மாதிரி நீங்கள் நினச்சிடக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்பாட்டில் போய் டிக்கெட் போட்டிருக்காரு டெல்லி ஃப்ளைட்டுக்கு. ஃபோன் போகிற வழியிலே பிஏ வச்சு ஃபோன் பண்ண சொல்லிங்க. ஃபோன் பண்ணி கேட்டால் டிக்கெட் இருக்கான்னா அதெல்லாம் நிறையா இருக்குன்ட்ருக்காங்க. அப்படி இருந்து நிறையா இருக்குன்னா அந்த ஃப்ளைட்டில் போட்டிருக்கணும் ஒரு 5-6 பேருக்கு போடாமல் இவருக்கு மட்டும் போட்டிருக்காங்க. இவருக்கு பிஏக்கு மட்டும் போட்டு நாங்கள் முதல்ல போயிட்டுருக்கோம், நீங்கள் வந்துருங்கன்னா அடுத்த ஒரு ஃப்ளைட் இருக்குன்னொடனே அடுத்து தங்கமணி வேலுமணிலாம் அடித்து பிடிச்சி போலீஸ் பாதுகாப்போடு அடிச்சு வந்த எம்எல்ஏ இல்லை அதாவது வந்து அடிச்சு மூச்சு வாங்க ஏறியிருக்காங்க 2வது ஃப்ளைட்டில். ஏறி யாருன்னா வேலுமணி, சிவி சண்முகம், முனுசாமி வயசுக்கெல்லாம் ஓட விட்டுருக்காப்புல ஏர்போர்ட்டில். நாடோடிகள் படத்தில் இந்த லவர்ஸ் கடைசியில் அனுப்புகிற மாதிரி வந்து போய் இவர் போயிட்டார். பின்னாடி இவங்க தொங்க முடியாதுல்ல, அதில் தொங்கி தான் ஒருத்தனுக்கு காது போயிடும், ஒருத்தனுக்கு கால் போயிடும், காதலரில் காப்பாற்றுறேன்னு. அந்த மாதிரி கார் கீரில் போயிருந்தால் இவங்க போய் தொங்கி விழுந்திருப்பாங்க. ஃப்ளைட்டுன்றதுனால வேறு ஃப்ளைட்டு இலக்கி ஓடி இருக்கார் முனுசாமிலாம். அடுத்த ஃப்ளைட்டை பிடிக்கல நம்மளை விட்டு போயிடுவாங்க சொல்லி, ஏன்னா மோடி இவர் அமித்ஷா பார்க்க போகிறோம் ரொம்ப நாள் கழிச்சு அப்படின்னோடனே இந்த முதலாளியில் என்ன இருந்தாலும் முதலாளியை பார்க்கணும் அப்படின்றப்போ இந்த பதட்டம் இருக்க தான் செய்யும். எல்லாம் சிவி சண்முகம் எல்லோரும் போயிருக்காங்க முதலாளியை பார்க்குறதுக்கு. ஏன்னா லாஸ்ட் டைம் போய் இப்போ மோடி கேட்டதாக ஒரு மீம்ஸ் வர வச்சு, இவனையே அழைத்து வந்திருக்கிறீர்கள்னா குடியின் கொடுமையை நேரில் காட்டுவதற்காக தான் இவனை அழைத்து வந்திருக்கிறோம். நம்ம சொல்ல சிவி சண்முகத்தை ஏன் அழைத்து வந்திருக்கேன்னு மோடி கேட்குறேன். பேச்சுவார்த்தை என்று தானே கூப்பிட்டேன், இவனையே அழைத்து வந்தீர்கள், அதில் குடியின் கொடுமையை நேரில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக அழைத்து வந்து மீம்ஸ் போட்டாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லலை, நம்ம அவர் சொல்ல முடியுமா? எக்ஸ் மினிஸ்டர் நல்ல மனுஷன் அவரெல்லாம் போயிருக்காரு, அடித்து பிடிச்சி போய் மீண்டும் போய் அமித்ஷாட்ட காட்டியிருக்கேன். அமித்ஷா டென்ஷன் ஆகிட்டார். யோ என்னையா பணம் கொடுக்குறேன்னு இத்தனை பேர் வந்திருக்கீங்க அப்படின்னு. இல்லை சார் உங்களை பார்க்கணுன்னாரு முனுசாமிலாம், ரொம்ப நாள் ஆச்சு பார்த்துன்னாரு, உங்களை ரொம்ப பாசமாக இருக்கார், டெய்லி உங்களை பார்க்காம சாப்பிடவே மாட்டார். சிவி சண்முகம்லாம் உங்கள் ஃபோட்டோ வீட்டில் மாட்டி வச்சுருக்காரு ஜி, அடுப்படியில் உங்கள் ஃபோட்டோ தான் இருக்குது, உங்களை பார்த்து தான் அவங்க ஒய்ஃப் சமையலே பண்ணுவாங்க, அந்த அளவுக்கு உங்கள் மேலே பாசம். எங்கள் கட்சி ஆஃபீஸில் யாரும் வந்தால் தெரியக்கூடாதுன்னு உள் ரூமில் உங்கள் ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்கோம் ஜி, இவங்க பூராமே நம்ம அடிமைகள் தான், எல்லாம் நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் காட்டியிருக்காப்புல. சரி பணம் கொடுத்துட்டிங்களா, போயிட்டு வாங்கல, இந்த டாஸ்மாக் கேஸ் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம், சட்ட ஒழுங்கு பற்றி. யோ நான் உள்துறை அமைச்சர், எனக்கு தெரியாத சட்ட ஒழுங்கு பற்றி நீ வந்து சொல்லி
நான் கேட்டு சட்டம் ஒழுங்கை எடுத்து தமிழ்நாடு மேலே நடவடிக்கை எடுக்கிறேன். நாங்கள் தான் கவர்னர் இன்னொருத்தர் வச்சிருக்காங்க. நாங்கள் அங்கே ஒரு ஆளை சோத்துக்கு சம்பளம் போட்டு வச்சுருக்கோம். அவர் அனுபவ போட்டு அவர் அஜித் தோவல்கிட்ட பயிற்சி பெற்றவர். ஒரு சாதாரண குவார்டர் பாட்டில் இருந்ததுக்கே தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சென்னைக்கு வர வச்சு விசாரணை நடத்த வச்ச மாபெரும் அறிவாளிகள்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். நீங்கள் சொல்லிலாம் நாங்கள் கேட்க வேண்டாம். அவர் வந்து ஐபிஎஸ் படித்து ஆகாவலி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோன்னே 2 ஐபிஎஸ் ஆகாவலிகளை வச்சுருக்கோம் நாங்கள் அப்படின்ட்டு சொல்லி அனுப்பி விட்ருக்காங்க. காசை கொடுத்தியா, எதுக்கு வந்த, காசை கொடுத்தியா, இந்த மனு திமுக மேல் நடவடிக்கை எடுத்த ஆட்சியர்களை கொடுத்துட்டு போகணும். அமித்ஷா வீட்டு வாசலில் ஒருத்தர் இருப்பான், பாபா மரவியா மாதிரி எப்போவுமே அந்த இதில் நாயகன் படத்தில் இருப்பாங்க கூடயே. அந்த மாதிரி எதையும் வாங்குறதுக்கு வைக்கிறதுக்கு பிஏலாம் கிடையாது. பிஏலாம் அஃபீஷியல் பிஏ, பர்சனல் பிஏன்றது வேறு, ஆர்எஸ்எஸ் பிஏன்றது வேறு. ஆஃபீஸ் பாய் மாதிரி ஒருத்தர் இருப்பாப்பு. பாபா மரவியா பார்த்துருக்கீங்களா அந்த படம்? அவன் வாங்கி வச்சுட்டான். சிரிச்சிட்டு வாங்கியிருக்கான். இவர் எடப்பாடிக்கு கொடுத்துட்டு வந்திருக்கான். இப்போ வந்து மனுவை வந்து பாபா மரவியாட்ட கொடுத்துட்டு ஜீட்டை நிதியை கொடுத்துட்டு அங்கேயே சாஷ்டாங்கமாக கீழே விழுந்திருக்காங்க. இவர் 15 நிமிஷம் பேச்சுவார்த்தை நடத்துனா நீங்கள் ஒரு அடிப்படை பொய்ன்றது ஒன்று தெரிஞ்சுக்கணும். எப்படின்னா, இவருக்கு தமிழவே சரியாக பேச தெரியாது. யாருக்கு? எடப்பாடிக்கு தமிழை சரியாகவே பேச தெரியாது. அந்த அவருக்கு வந்து நம்ம ஜி இருக்கார், சின்ன ஜிக்கு வந்து குஜராத்தி தெரியும், ஹிந்தி இதை தவிர சுட்டு போட்டாலும் இங்கிலீஷில் தெரியாது. வாட் இஸ் த டைம்னு கேட்டாங்களே கேன்வார். அந்த அளவுக்கு ஒரு டமாரம். ஸோ இப்போ இவங்க 2 பேரும் 20 நிமிஷம் என்ன பேசியிருப்பாங்க? இதனால் டிரான்ஸ்லேட்டர் வச்சு கேட்குற அளவுக்கு எடப்பாடிக்கு அவர் மரியாதை கொடுக்க மாட்டார். வந்தாங்கன்னா பூங்கத்தை கொடுத்தோடனே ஒரு வாயில் ஜி ஆஞ்சின்னு காலில் விழுந்திருப்பாங்க. காலில் விழுந்தோடனே சரி அப்போ கெஞ்சி கூத்தாடுறாங்க போலன்றது அந்த லாங்குவேஜ் புரியும். அப்புறம் அந்த பொக்கையை வாங்கிட்டு அனுப்பியிருக்காங்க. இதுதான் நடந்தது. 20 நிமிஷம்னா சும்மா எதுக்கே என்ன போலையான்னு கேட்டிருக்காங்க. இல்லை ஜி இப்போ வெளியில் பத்திரிக்காரங்களாம் இருக்காங்க, வந்தவொடனே 2 நிமிஷத்தில் போனோம்னா என்ன பேசிட்டோம்னு தெரியாது. சீமான் சந்திக்க போனப்போ 3 மணி நேரம் பேசினார்கள். நான் இல்லை சீமானை வெளியே உட்கார வச்சுட்டு 3 மணி நேரம் கழிச்சு வெளியில் வந்து உடனே இப்போ இவங்களாம் போட்டுருவாங்க பிரேக்கிங். 2:59க்கு போனார், 3:44க்கு வந்திருக்காருன்னா 46 நிமிஷம் பேசியிருக்காருன்னு எதையோ ஒரு கணக்கை சொல்லி பிரேக்கிங் போடணும்ல. அதுக்காக வாசல்லே உட்காந்துருந்துருக்கேன். அமித்ஷா உள்ளெல்லாம் போயிட்டு வந்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வந்து போயிட்டாங்களான்னு வந்து பாரு, என்ன இங்கே உட்காந்துருக்கீங்கன்னா, இல்லை பிரேக்கிங் போடுறதுக்கு அங்கே ஒரு 20 நிமிஷம்னாலும் நம்ம பேசுன மாதிரி இருந்தால் தான் பிரேக்கிங் போடுவாங்க எங்கள் ஊரில். இப்போ ஒரு உள்ளே போனது அவங்க 6 பேர். இதில் 2 மணி நேரம் இருந்தாங்கன்னா வெளியில் இருந்த கேமரா பர்சனுக்கும் ரிப்போர்ட்டருங்களுக்கும் தெரியும். உள்ள 20 நிமிஷம் தனியாக பேசினாங்கன்னு யார் சொன்னது? அது இவங்களா பிரேக்கிங் போடுறது தான், இவங்களா போடுறது தான். ஏன்னா 2 பேரும் டமாரா. அவருக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு குஜராத்தி தெரியாது. இப்போ ஓபிஎஸ் கூட கொஞ்சம் குஜராத்தி தெரியுதான். ஓபிஎஸ் கூட குஜராத்தியில் பேசினா புரிஞ்சுக்கிறாரா? பதவி ஏற்புக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காரு. இல்லை அங்கே வீடு பிடிச்சிருக்காரு. வீடு பிடிச்சி பையன் அங்கே வச்சிருக்காப்லையா. ஏன்னா அமித்ஷா அடிக்கடி பார்க்கணுன்றக்காக வீட்டு இருந்தேன்னா காலையில் எழுந்திரிச்சு போகிறப்ப பார்த்துடலாம்ல வீட்டு வாசலில் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காருன்றாங்க. இவர் சுத்தம் எடப்பாடிக்கு வந்து சேலம் தமிழ் தான் தெரியும், அதுவும் அறகுறையாக தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏதோ பேசிட்டு வந்திருக்காங்க. இது வந்து கூட்டணி கிடையாது, நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கூட்டணி அதிமுகவோட தான், ஆனால் தலைவர் பொதுச் செயலாளர் எடப்பாடி இல்லை, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுங்க, நமக்கு இன்னும் 6 மாதம் கழிச்சு யூஸ் ஆகும். வேறு ஒரு ஆள் பொதுச் செயலாளர், அது வந்து செங்கோட்டையனாக இருக்கலாம். அவர்கிட்ட பவர் ஷேரிங் கொடுத்துட்டு எடப்பாடி தலைமையில் கூட்டணி கிடையாது, அதிமுகவை லீட் பண்ணுறது வேற ஆள். எடப்பாடி இஷ்டப்பட்டால் அதிமுகவில் இருக்கலாம், இல்லைன்னா போயிடலாம். முதலமைச்சர் வேட்பாளர் அவர், அதை தானே அவர். எடப்பாடி கிடையாது. முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கணும்னா கடைசி ஒரு வாய்ப்பு, சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் உள்ளே சேர்த்து ஓபிஎஸ்க்கு துணை பதவி பழைய மாதிரி கொடுக்கணும். கட்சி தலைமை, ஆட்சி தலைமை அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா உண்டே தவிர ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டேன், தினகரனை கூட்டணியில் சேர்க்க மாட்டேன்னு சொன்னால் எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர் இல்லை, செங்கோட்டையன் தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவரும் திரும்ப அப்போ சொன்னது கூட்டணி குறித்து பேசவில்லைங்கிறது அதானா? அதுதான் நேரடி கூட்டணி அவர் பேசினா தானே. கூட்டணி அதாவது கடை ஓனர்கிட்ட பேசுவாங்க, இதை கடை வாடகை கிடை கிடைக்குன்னா வேலைக்காரன்ட்ட எப்படி பேசுவாங்க? அதனால் அவங்க பேச வேண்டியது வேறு ஆள்கிட்ட, எடப்பாடிகிட்ட கிடையாது. எடப்பாடி கூட்டணி அப்படின்னா நீயே பொதுச்செயலாளர் கிடையாது, ஓன்ட்ட என்னத்துக்கு நான் பேசணுன்ற மாதிரி தான் அவரை கேட்டிருப்பாங்க. யார்? எடப்பாடியாரை. ஏங்க நீங்கள் பொதுச்செயலாளர் நீங்களாக சொன்னால் நாதஸ் திருந்திட்டான்னு யார் சொல்கிறா? நாதஸ் தானே சொல்கிறான் அப்படின்ற கதை தான் இருக்குது. அதனால் மாற்றிடுவாங்க, பொதுச்செயலாளரை மாற்றிட்டு
அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை கூட்டணி. இப்போ இதில் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெட்டை இலை கேஸு தேர்தல் ஆணையம் எடுத்து முடிவு விசாரிக்க போகிறாங்குது, அதை முடக்கிறாதீங்கன்னு சொல்கிறதுக்காக நாங்கள் கிட்ட வந்துடுறோம் அப்படின்ற ஒரு இல்லை, அதுக்கு தான் போகிறாரு. அவங்க முடக்கலை. அவங்களோட கண்டிஷன் என்னன்னா, அதிமுக பொதுச் செயலாளர் நான் தான் அண்டா இங்கே அடகு அமித்ஷா. ஆமாம், அமித்ஷா நீ என்ன முடிவு பண்ணுறது? நீ என்ன கூட்டணி இல்லைன்னு அங்கே போய் பேசிகிட்டு இருக்க? ரெட்டலையை பிடுங்கன்னா தெருவுக்கு பெறுவது தெரியுமா அப்படின்னு தான் இப்போ கேஸை போட்டிருக்காங்க. இப்போ ரெட்டலை கேஸ் வரும்போது என்னாங்கன்னா அது முடக்கப்படும். அப்போ தான் எடப்பாடிகிட்ட கேட்பாங்க, பொதுக்குழுவை கூட்டி மீண்டும் சசிகலா, ஓபிஎஸ் இவர்களை எல்லாம் கட்சிக்குள் சேர்க்கணும். தினகரனை சேர்க்க முடியாது, ஏன்னா தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்றனால அவரை மட்டும் வெளியில் விட்டுரு, கூட்டணியில் வச்சுக்குவோம். மீது 2 பேரையும் பிரிந்தவர்களை எல்லாவற்றையும் யார் யாரெல்லாம் வெளியில் போனாங்களோ அவர்களெல்லாம் அழைத்து அதிமுகவில் மீண்டும் இணைக்கிறேன்னு சொல்லி தீர்மானம் போட்டு ஒட்டுமொத்த அதிமுகவை மாற்றினால் மட்டும்தான் எடப்பாடி பொதுச் செயலாளராக இருக்க முடியும். இல்லை இவரை சேர்க்க மாட்டேன் அவரை சேர்க்க மாட்டேன்னு இழுத்துக்கிட்டே இருந்தால் பேச்சுவார்த்தையை, இப்போ அடுத்த மாதம் நடக்கக்கூடிய பொதுக்குழுவில் செங்கோட்டையன் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுவார், எடப்பாடி நீக்கப்படுவார், சாதாரண தொண்டனாக இருப்பார், எந்த அதிகாரம் இருக்காது. அப்புறம் அவராக கட்சியை விட்டு போயிடுவார் அப்படின்றது தான் அவரோட பிளான். இல்லை இப்போ எடப்பாடிக்கு கண்டிப்பாக தெரியும், ஏன்னா அவர் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டினுடைய சட்ட ஒழுங்கு குறித்துனா இதை எடுத்துகிட்டு போகிறோங்கிறது தெரியும். அப்போ அங்கே இறங்கி ஏர்போர்ட்லேயே நான் வந்து ஆஃபீஸை சுற்றி பார்க்க வந்தேன்னு எதுக்கு சொல்லணும்னு ஒரு கேள்வி வருது. இல்லை திடீர்னு இப்போ நீங்கள் இப்போ ஒரு இந்த செம்பு திருடைங்கெல்லாம் இருப்பாங்க, திடீர்னு எடுத்து ஒழிச்சு வச்சிருவான், டப்புன்னு பிடிச்சிட்டாங்கன்னா என்ன பக்கன்னு வளருவான் பாருங்க. நான் கல்யாணத்துக்கு வந்தேன், சொந்தக்காரரை பார்க்க வந்தேன், இது வயிற்றில் என்ன ஏன்னா இல்லை இது எனக்கு வயிற்று வலி, சும்மா மருந்து கட்டு போட்டிருக்கேன், இந்த மாதிரி வளருவான். அப்புறம் சட்டையை உதித்து பார்த்தாங்கன்னா உள்ளேருந்து விழுகும். இந்த ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் மாங்காய் திருடுவாங்க, தோட்டத்தில் ஏன் மறைச்சி வச்சுருவாங்க. தோட்டக்காரனா யாரோ பிடிச்சிட்டாங்கன்னு வைங்க, எங்கடா வேண்டாண்ணா ஒன்றும் இல்லை சும்மா வந்தேன், நான் வந்து மயில் பார்க்க வந்தேன், குரங்கு இங்கே போச்சு பார்க்க வந்தேன்வா, கலெக்டரா சட்டைன்னு உதறி விட்டிங்கன்னா தொப்புன்னு மாங்காய் 4 சாப்புன்னு அரைச்சி தூக்கி போட்டுருவேன். சார் அந்த பதட்டம் வரும்ல. இப்போ நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க? அமித்ஷா பார்க்குறேன், நான் வெள்ளையடிக்க வந்தேன். இல்லை நான் இது பார்த்து ஸ்க்ரீனு பார்த்து ஆஃபீஸில் என்ன ஸ்க்ரீன் பார்க்க வந்தேன், கதவு போல்ட்டு போச்சு அது நட்டு போட வந்தேன் அப்படி. இதெல்லாம் உளர்றது. எப்படின்னா நீங்கள் என்னத்துக்கு வந்திருக்கீங்கன்றது கண்டுபிடிச்சிட்டாங்கும் போது நீங்கள் உளரத்தான் செய்வீங்க. ஏன்னா ஏர்போர்ட்டில் அவர் போகிறாருன்னு சொல்லியிருந்தா கட்சிக்காரங்க அனுப்பி வைக்கிறதா வந்திருப்பாங்க, யாருக்கும் தெரியாமல் ரகசியம். இல்லை அவங்களே கூப்பிடல, இல்லை கடைசி நேரத்தில் ஃப்ளைட்டு கிளம்புறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் கூப்பிட்ருக்காங்க. ஒருவேளை வந்தால் வர சொல்லு அப்படின்னு. ஒருவேளை நேற்று நைட்டு ஒருவேளை கூப்பிடலன்னாங்கிறதுக்காக அவர் சொல்லாமல் இருந்திருப்பாரோ. ஆமாம், வந்துட்டோம் 2-3 சாயந்தரம் காசையும் கொடுத்துட்டோம் மாமூலும், சாயந்தரம் கூப்பிடுவாங்களா இல்லை அப்படியே துரத்தி விட்டாங்கன்னா அசிங்கமாயிரும்ல. அதுக்காக நம்ம ஆஃபீஸ்க்கு வெள்ளையடிக்க வந்தேன், திரைச்சியில் வாங்க வந்தேன், கதவுல போல்ட்டு கலந்துருச்சு அதை என்னன்னு டைட் பண்ண வந்தேன் அப்படின்னு லூசுத்தனமாக உளறியிருக்காங்கள. ஏன்னா கடந்த காலத்தில் ஓபிஎஸ் எல்லாம் போகும்போது கூட நிர்மலா சீதாராமன் அவங்க துணை முதலமைச்சராக இருந்த போய் சந்திக்காமலாம் அனுப்பிட்டுருக்காங்க. அதைத்தான் அந்த மாதிரி அவமானம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவர் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. கூட்டணி உறுதி தான், அது நேர நம்ம ஏற்கனவே 2023 2022 சொல்லிட்டு இருக்கோம். கூட்டணி அது கண்டினியூ தான். இந்த எலெக்ஷனில் வந்து அதிமுக இந்த கும்பல் எல்லா கும்பலும் இப்போ பிஜேபி கூட இருக்க எல்லா கும்பலும் இதோட வந்து அட்டாச் ஆகிடும். இல்லை இப்போ இந்த தமிழ் சினிமா மாதிரி அவர் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாரா, 3 காரில் 8 மணி நேரத்தில் 3 கார், அங்கே போய் இறங்கி ஆஃபீஸ் போகிறதுக்கு இனோவா, அமித்ஷாவை பார்க்கும்போது ஆடி, முடிச்சுட்டு அடுத்து வேறு ஒரு கார் பென்ட்லி கார் அப்படின்ற பென்ட்லி காரில் இப்படி அதாவது அவரை ஃபாலோ பண்ணி யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு குழப்பறாராமா. எப்படி கடைசியாக சாமி படத்தில் கிளைமேக்ஸில் வில்ல கார் மாறி 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 போய் சொல்லல, சாமி படத்தை போட்டு காமிச்சிருப்பாங்க. கடைசியில் சுற்றி வளைச்சாலும் செங்கச்சூளைக்கு வந்து தானே ஆகணுன்ற மாதிரி அதிமுக ஆஃபீஸுக்கோ ரூமுக்கோ வந்து தானே ஆகணும். நான் ரிப்போர்ட்டர்னா லூஸா, இவர் கார் மாறிட்டாருன்னா ஐயோ அப்படின்னு நம்புறதுக்கு. ஏன்னா கட்சிக்காரனா ரிப்போர்ட்டர்லாம் ஏமா ஐயோ அண்ணன் இந்த காரில் வந்தார் இதில் போனார் அப்படின்னு எல்லாமே டுப்பாக்கும். இதை யாரோ சொல்லியிருக்காங்கல்ல அவருக்கு நுட்பமாக கார் மாறி மாறி போகணுன்னே கப்புன்னு பிடிச்சிடுறேன். கொண்டையை மறைக்கலையா, எத்தனை காராக இருந்தாலும் போகிறது நீர் தானே, பிடிச்சிட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கப்புன்னு இப்போ எல்லாம் அங்கே ரிப்போர்ட்டை சொல்லிப்பாங்க. என்னாச்சு என்ன இந்த இனோவாவில் வந்திருக்காரு எடப்பாடி அப்படின்னு. அவங்க அப்படி சொல்ல மாட்டாங்க, எடப்பாடி வந்திருக்காருன்னு தான் சொல்லுவாங்க தவிர இனோவாவில் வந்திருக்காருன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள டார்கெட் வந்து குறி வச்சா இறை தான் விழுகணுமே தவிர இறகெல்லாம் விழுந்து எந்த விழுகணும். இவர் நினச்சிப்பா நம்ம இந்த வண்டி மாறி போயிட்டோம்னா கண்டுபிடிக்க முடியாது, வேற வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு. ஆமாம், ஏறும்போது பார்த்துருவாங்க. இல்லை நீ எந்த வண்டியில் வந்தாண்ணா, இந்த இன்னொரு வண்டி வருது சிவப்பு வண்டி, ஃப்ரண்ட்லேயே ஏதோ ஒரு வண்டி வருது, ரோல்ஸ் ராய்ஸ் ஏதோ வருது, அதில் ஏறி வராரு எடப்பாடி, கடத்திட்டு போயிட போகிறாங்க என்கிட்ட அது பஞ்சாபுக்கு அப்படின்ட்டு வந்திருக்கேன். வந்து இறங்குற இடத்துல மைக்கோண்டு நின்றுருக்காங்க, பார்த்துருக்காருன்னா யாருக்கும் தெரியக்கூடாது போனோம்.
அங்கே மைக் கொண்டுனாங்க, அடுத்து பார்த்தா இங்கே நிற்கிறாங்க ஃபாலோ பண்ணுறீங்களாடா பாடி பண்ணுறான்ற மாதிரி என்னன்றது. ஆனால் நீங்கள் வந்து என்னன்றது கொண்டையை மறைக்கலைன்றது அவங்களுக்கு தெரியுமில்ல. கடைசியில் பேட்டி எடுத்துட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. அப்புறம் ஐயா என்னை விட்டுருங்க, நாளைக்கு காலையில் தமிழ் நாளைக்கு பேசுகிறேன் இன்னைக்கு காலையில் நின்று கூட்டணி அதை பற்றிலாம் நாங்கள் பேசலை. தமிழ்நாட்டு பிரச்சனைக்கு மக்கள் பிரச்சனை தான் அதிமுகவுக்கு என்றைக்குமே. மக்கள் பிரச்சனையை கொண்டு போய் அவர்கிட்ட ஏன் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி? மக்கள் பிரச்சனையை சொல்கிறதுக்கு வேறு மோடிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டியதான், இல்லை ஆர்எஸ்எஸ் மோகன் பகவத்கிட்ட வாங்க வேண்டியதானே? எதுக்கு ஓட்டு போய் வாங்கினாங்கன்ற மாதிரி கேள்வி இருக்குது. நம்ம இவர்களுடைய நிலை எவ்வளோதான். ஏன்னா அவர் அங்கே போகும்போது இங்கே இது அண்ணாமலை ஒரு கூட்டம் போட்டு இஃப்தார் கூட்டம்னு எல்லாரையும் சுற்றி உட்கார வச்சுட்டாரு. அவருக்கு யாரெல்லாம் ஆகாத எல்லாரையும் அதுதான் இப்போ வந்து என்னென்னா, நீங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தையோ ஏதோ அப்படின்னா அங்கே போகும்போது அண்ணாமலையும் கூப்பிட்டுருவாங்க. ஏன்னா அவங்க கட்சி சார்பில் இருக்கக்கூடிய ஆளை கூப்பிடாம கூட்டணி பேச மாட்டாங்க. எத்தனை சீட்டு தமிழ்நாட்டில் எத்தனை தொகுதிங்கிறத ஒரு மைண்ட்லேயே வச்சிருக்க முடியாது. தமிழ்நாட்டு தலைவரை கூப்பிடுவாங்க, ஆந்திரா தலைவரை கூப்பிடுவாங்க. அப்போ அண்ணாமலையை கூப்பிடாமன்னா இவர்களாக போயிருக்காங்கன்னு அர்த்தம். உடனே என்ன பண்ணுறாப்புல அண்ணாமலை, அதிரடியாக டெல்லி போயிருக்கியான்னு மத்தியானம் 12 மணிக்கு ஃபோன் பண்ணி அண்ணன் தினகரன் ஓபிஎஸ் எங்கே இருந்தாலும் வரவும், மேடைக்கு வரவும்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணி கூட வச்சு ஏசிஎஸ் அல்ல அவங்கெல்லாம் கூப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த பக்கம் இவரையும் அந்த பக்கம் பக்கத்தில் உட்கார வச்சு, இங்கே பாரு உன் கட்சி என் கையில், சாவி என் கையில் இருக்குது, நீ அங்கே போய் வெள்ளையடித்தாலும் சரி, தாப்பால் சரி பண்ணாலும் சரி, சாவி உள்ள ஆள் இங்கே இருக்குது, இன்னொரு ஆள் இங்கே இருக்குதுன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க அண்ணாமலை. அதுதான் எடப்பாடிக்கு ஏற்பட்ட பெரிய அவமானம். நீ அங்கே போய் பேசினாலும் அண்ணாமலையோட தில்லு பாருங்கள், நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ தவழ்ந்து புரண்டு பதவிக்கு வந்த ஒரு தற்குறி, நான் 2 பேரை கையில் வச்சுருக்கேன், இவங்க இல்லாமல் உன் கட்சியும் கிடையாது, நீயும் கிடையாது, இவரை நான் வந்து என் கூடயே இருக்கவரை பொதுச் செயலாளர் ஆக்குறேனா இல்லையா பாருன்றது தான் அண்ணாமலையோட சவாலாக இருக்குது. நான் ஜிட்ட சொல்லி, இந்த சின்ன பிள்ளை ஸ்கூல்லலாம் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா போலீஸ் உனையை பிடிச்சி கொடுத்துருவேன் அப்படின்னு, அந்த மாதிரி அண்ணாமலை ஜிட்ட சொல்லி உனையை பிடிச்சி கொடுக்குறேன்னா இல்லையான்னு பாரு. இவர் தான் பொதுச் செயலாளர், என் கூட இருக்கவர், எங்கள் அண்ணன் தினகரன்னு கூட்டணி தலைவர், இவங்க 2 பேர் தான் வச்சு அதிமுகவை ஆட்டி படைக்க போகிறேன், நீ சும்மா அந்த ரூட்லாம் கொடுக்காதுன்றது. அதுதான் எடப்பாடி பாவம். ஒரு நிறைய கேள்வி சார். இப்போ என்னென்னா கூட்டணி முறிஞ்சப்போ 2 பேரும் மாற்றி அடிச்சுக்கிட்டு போனது வந்ததெல்லாம் வீடியோக்கள் எல்லாம் எடுத்து இப்போ உலக விட்டுட்டாங்க. மோடிஜியவே தோற்று போயிடுவார், அவருக்கு பதவி பிரமாணத்துக்கு இது வேட்புமனு தாக்கலுக்கு நான் ஏன் வரணும்னு கேட்டவர் எடப்பாடி பழனிசாமி. என் தலைவனை தப்பாக பேசினவொன்னே நான் எப்படி கூட்டணிக்கு ஏற்றுக்க முடியும்னுலாம் அண்ணாமலை பேசியிருக்காரு. ஜெயக்குமார் என்னை 25 வருஷம் முடிசூடாம மன்னனாக இருந்தேன், என்னை நாசப்படுத்தி தோக்கடிச்சதே பிஜேபி தான். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து போட தான் செய்வாங்க. அப்புறம் திருப்பி நீங்கள் போய் கெஞ்சினீங்க அப்படின்னா அவங்கள தூக்குறதுக்கு அடுத்து பாரு இப்படிலாம் பேசிட்டு போகிறேன்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க, தூக்கிடுவாங்க. இப்போ கட்சிக்காரங்க பாவம் இல்லை, அவங்க இது ஆமானும் சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கட்சிக்காரர்கள் என்றைக்குமே அதிமுக பாவம் அப்பாவிகள் தான். அவர்கள் என்ன பண்ணாங்க, கொண்டு போய் ஒவ்வொருத்தண்டையாக அந்த அண்டாவை கொண்டு அடகு வச்சு இவங்க காசு வாங்கி தின்னுட்டு போயிடுவாங்க. தொண்டர்கள் பாவம். ஆனால் இந்த முறை அது நடக்காது. தொண்டர்கள் வந்து ஒரு வழி பண்ணி விட்ருவாங்க. மேபி அடுத்து புரட்சி தாய் வந்து புரட்சி தமிழரோட தலைமையை ஏற்க போகிறாங்களா அந்த அம்மையார்? அவங்க புரட்சி தாயை வந்து இனிமேல் என்ன பண்ணுவாங்கன்னா மெம்பர் ஆக்கிடுவாங்க, உள்ளே கொண்டு வந்துடுவாங்க, அதிகாரத்துக்கு கொண்டு வர மாட்டாங்க. அது பிஜேபிக்கு ஆபத்தாகிறோன்னு அவங்களுக்கே தெரியும். அதனால் உள்ளே கொண்டு வந்து சசிகலாவும் வந்துட்டாங்க திருப்பி அதிமுகவுக்கு. உடஞ்ச மாதிரியே கிடையாது, எல்லாமே ஒன்றா இருக்குது, எல்லாம் நீங்கள் போடுங்க, எல்லா ஜாதிக்காரனும் போடுங்கன்ற மாதிரி தான் கணக்கு. பாப்போம் சார், அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகுது, அண்டாவை யார் மீட்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்த நிலையில் பார்க்கலாம். உங்கள் நேரத்துக்கு கருத்துக்களுக்கு மிக நன்றி சார்.